أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குடும்ப கட்டமைப்பை சிதைக்கும் கொடிய நோய் எனும் தலைப்பில் இன்றைக்கு சமூகத்திலே பரவி காணப்படுகின்ற உளரீதியான ஒரு நோயை பற்றியும் அதன் விபரீதத்தை பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் அதிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான இஸ்லாமிய வழிகாட்டல்களை பற்றியும் சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகின்ற நோய்களை இரண்டு விதமாக நாங்கள் வகைப்படுத்தலாம். முதலாவது வகை உடல் ரீதியான நோய்கள். உடல் ரீதியான நோய்களை பொறுத்தவரைக்கும் மருந்து மாத்திரைகளால் சத்திர சிகிச்சைகளால் அவற்றை குணப்படுத்த முடியும். இரண்டாவது வகை உளரீதியான நோய்கள். உளரீதியான நோய்களை பொறுத்தவரைக்கும் அந்த நோய்களை நாம் குணப்படுத்துவதாக இருந்தால், அந்த நோய்களை எம்மை விட்டும் களைவதாக இருந்தால், மார்க்க ரீதியான வழிகாட்டல்கள், மார்க்க ரீதியான வரம்புகள் இவற்றின் ஊடாகத்தான் அந்த நோய்களை நாங்கள் களைய முடியும். அந்த வகையில் இன்றைக்கு சமூகத்தில் காணப்படுகின்ற உளரீதியான நோய்களில் ஒன்றாக விபச்சாரத்தை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். அன்புள்ள சகோதரர்களே, விபச்சாரம் என்பது இஸ்லாத்தில் மிக தெளிவாக ஹராமாக்கப்பட்ட கொடிய நோய் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட பாவங்கள் இரண்டு வகை: பெரும் பாவங்கள், சிறிய பாவங்கள். விபச்சாரத்தை பொறுத்தவரைக்கும் பெரும் பாவங்களில் ஒன்றாக அதை இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று எமக்கு மத்தியில் எமது பண்பாடுகளை சிதைக்கக்கூடிய, சமூக கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய, குடும்ப கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான நோயாக இன்றைக்கு விபச்சாரம் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த நோய் பல்வேறு விளைவுகளை சுமந்து வருவதை நாங்கள் பார்க்க முடியும். அதிலே ஒன்று இஹ்திலாத்துன் லில் அன்சாப், வம்ச கலப்பு. அதாவது சமூகத்திலே ஒரு மனிதன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், ஒரு பிள்ளை யாருக்கு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு தந்தை யார் என்பதை நாம் இனம் காண முடியாத அளவுக்கு வம்ச கலப்பை இந்த விபச்சாரம் சுமந்து வருகின்றது. இரண்டாவதாக குடும்ப சிதைவு. குடும்பங்களை சிதைக்கக்கூடிய, தகர்க்கக்கூடிய, குடும்ப கட்டமைப்பை சின்னாபின்னமாக்கக்கூடிய ஒரு ஆபத்தான பயங்கரமான உளரீதியான நோயாக விபச்சாரத்தை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். மூன்றாவதாக ஃபசாதுன் அஹ்லாகி, ஒழுக்க சீர்கேடு. இந்த சமூகத்திலே ஒழுக்க சீர்கேடுகளை உண்டாக்கக்கூடிய மிக பயங்கரமான கொடிய நோயாக இந்த விபச்சாரத்தை நாங்கள் பார்க்க முடியும். எங்களுக்கு தெரியும், இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் மையமாக வைத்து மிக வேகமாக இந்த உலகத்தில் பரவிய மார்க்கமாக அதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து இஸ்லாத்தை பரப்பியதை விட தன்னுடைய பண்பாடுகள், தன்னுடைய முன்மாதிரிகளை சமூகத்தில் நிலைநாட்டி அதன் மூலம் இந்த மார்க்கத்தின் பால் கவரப்பட்டவர்களின் எண்ணிக்கை தான் அதிகம் என்பதை சீரா உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரின் பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் குணாதிசயங்களையும் பார்த்து அதனால் இந்த மார்க்கத்தின் பால் கவரப்பட்டவர்கள் அதிகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த விபச்சாரம் என்பது விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதனுக்கு சமூகத்தில்
பல்வேறுபட்ட இழுக்குகளை இந்த நோய் ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அவன் எங்கு சென்றாலும் அவனுக்கு மதிப்பு கிடையாது. அவன் விபச்சாரம் செய்யக்கூடியவன் என்பதை அறிந்த சமூகம் அவனை ஒரு பொழுதும் மதிக்காது. வெளிப்படையில் அவனை மதித்தாலும் உள்ளத்தில் அவனை பற்றிய தவறான எண்ணங்களோடுதான் சமூகம் அவனை பார்க்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தாலா இந்த விபச்சாரத்தை, இப்படிப்பட்ட மிக மோசமான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய, குடும்பத்தை சிதைக்கக்கூடிய, சமூக கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய இந்த விபச்சாரத்தை பற்றி அல் குர்ஆனில் பல இடங்களில் எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபுர்கான் 68 முதல் 70 வரையிலான வசனங்களிலே சொல்கின்றான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வுடன் வேறு ஒரு இலாஹை, வேறு ஒரு கடவுளை அழைக்காமல், வலா யக்துலூன அன்-நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய ஒரு உயிரை எந்த விதமான உரிமையுமின்றி கொலை செய்யாதவர்கள், வலா யஸ்னூன் விபச்சாரம் செய்யாதவர்கள், வமன் யஃஅல் ذلك யல்க அஸாமா, மேலே சொல்லப்பட்ட பாவங்களை யார் செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவத்தை சந்திப்பார்கள். யுலாஅஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அந்த மனிதனுக்கான தண்டனை இரட்டிப்பாக்கப்படும். வயஹ்லுது ஃபீஹி முஹானா, கேவலப்பட்டவனாக அந்த நரகத்தில் நிரந்தரமாக அவன் இருப்பான். இல்லாமன் தாப், தௌபா செய்து மீண்டவனை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலும் கேவலம், மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு இழிவுதான். கேவலப்பட்டவனாக, தண்டனை இரட்டிப்பாக்கப்பட்டவனாக, அல்லாஹ்வுக்கு முன்னால் மறுமை விசாரணைக்கு கொண்டு வரப்படுகின்ற மனிதனாக விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதனை இஸ்லாம் அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் விபச்சாரத்தை எதனோடு இணைத்து பேசுகின்றான் என்றால், சிறுக்கோடு, இணை வைப்போடு. இந்த உலகத்தில் மிக பெரும் பாவம், அல்லாஹ் தஆலா மன்னிக்காத பாவம். அந்த பாவத்தோடு விபச்சாரத்தை அல்லாஹ் இணைத்து பேசுகின்றான் என்றால் எந்த அளவுக்கு விபச்சாரம் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டது, மிக தெளிவாக ஹராமாக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இமாம் அல் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே குறிப்பிடுகின்றார்கள், இந்த வசனம், அதாவது இறை நிராகரிப்புக்கு அடுத்ததாக ஒரு மனிதனை உரிமையின்றி கொலை செய்கின்ற அந்த பாவத்திற்கு அடுத்ததாக விபச்சாரத்தை விட கொடிய பாவம் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் என்ற கருத்தை பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், லைஸ பஅத கத்லின் நஃப்ஸி அஅதமு மினஸ் ஸினா, ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு அடுத்ததாக விபச்சாரத்தை விட மிக பயங்கரமான, மிகப்பெரிய பாவம் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் கொலை செய்வதற்கு முன்னால், உலகத்தில் கொலை செய்வது மிக பெரும் பாவம், கொலை செய்வதற்கு முன்னால் விபச்சாரத்தை அல் குர்ஆனில் எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்கலாம். சூரத்துல் இஸ்ரா 32, 33 வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலா தக்ரபுஸ் ஸினா, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். இன்னஹு கான ஃபாஹிஷதன் வஸாஅ சபீலா, நிச்சயமாக அது மானக்கேடான ஒரு செயலாகவும் ஒரு மோசமான பாதையாகவும் இருக்கின்றது. வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், எந்த விதமான உரிமையுமின்றி அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய உயிரை கொலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இங்கே விபச்சாரத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக கொலை செய்வதை அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று சூரத்து நூர் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மிஅத ஜல்தா, விபச்சாரம் செய்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் 100 கசையடிகளை நீங்கள் வழங்குங்கள். வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஅஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனையை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் இரக்கம் உங்களை பிடித்துக் கொள்ளக்கூடாது. தண்டனை கொடுக்கின்ற பொழுது இரக்க உணர்வு, நீங்கள் தண்டனை வழங்குகின்ற பொழுது, கசையடி வழங்குகின்ற பொழுது, அதனால் அந்த தண்டனையை பெறக்கூடிய மனிதனுடைய மன உளைச்சலை கண்டு, வருத்தத்தை, கஷ்டத்தை கண்டு நீங்கள் இறங்கக்கூடாது, மனம் இறங்கக்கூடாது, இரக்கம் உங்களுடைய உள்ளத்தை பிடித்துக் கொள்ளக்கூடாது. இன்குந்தும் தூமினுன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால்
எந்த விதமான இரக்க சுபாவமும் இன்றி அல்லாஹ்வுடைய தண்டனையை அவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இது யாருக்கென்றால் திருமணமாகாதவர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு 100 கசையடி வழங்கப்பட வேண்டும். திருமணம் செய்தவன் விபச்சாரம் செய்தால் அவன் மரணிக்கின்ற வரைக்கும் கல்லெறிந்து அவனை கொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் இந்த விபச்சாரத்திற்கான தண்டனையை அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இங்கே அல்லாஹ் தஆலா மிக கொடியதோர் தண்டனையை, குறிப்பாக திருமணம் முடித்த மனிதன் விபச்சாரம் செய்தால் அவன் மரணிக்கின்ற வரைக்கும், அவனுடைய உயிர் பிரிகின்ற வரைக்கும் அவனுக்கு கல்லடி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது என்றால் எந்த அளவுக்கு பயங்கரமான தண்டனை என்பதை நாங்கள் இதிலிருந்து விளங்கலாம். எனவே பயங்கரமான ஒரு தண்டனையை அல்லாஹ் தஆலா வழங்குவதாக இருந்தால் அந்த பாவம் எந்த அளவுக்கு கொடியது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அய்யு தம்பி அஅதமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எந்த பாவம் மிகப்பெரியது என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்தஜஅல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக், அல்லாஹ் உன்னை படைத்திருக்கின்ற பொழுது அவனுக்கு நீ ஒன்றை அல்லது ஒருவனை இணையாக்குவது என்று சொல்லிவிட்டு, குல்து சும்ம ஐ, அவர் கேட்டார், அதற்கு அடுத்ததாக எது மிக பெரும் பாவம்? கால வஅன் தக்துல வலதக ஹஷ்யத அன் யஅகுல மஅக், உன்னுடைய பிள்ளை உன்னோடு சாப்பிடுவதை நீ பயந்து, வறுமையை பயந்து உன்னுடைய குழந்தையை நீ கொலை செய்வது. சும்ம ஐ, அவர் கேட்டார், அதற்கு பிறகு மூன்றாவது எது? கால வஅன் தஸ்னிய பிஹலீலதி ஜாரிக, உன்னுடைய அண்டை வீட்டானுடைய மனைவியோடு நீ விபச்சாரம் செய்வது என்று சொன்னார்கள். உனது அண்டை வீட்டானுடைய மனைவியோடு நீ விபச்சாரம் செய்வது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, 3 மிக பெரும் பாவங்கள். ஒன்று இணை வைப்பது, இரண்டாவது பிள்ளைகளை வறுமையை பயந்து கொலை செய்வது. இன்றைக்கு சமூகத்திலே திருமணம் முடித்தவர்கள் திருமணம் முடித்து முதல் 2-3 ஆண்டுகளில் எமக்கு பிள்ளைகள் வேண்டாம் என்பதற்காக பர்த் கண்ட்ரோல் செய்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதையும் இஸ்லாமிய அறிஞர்கள் பிள்ளைகளை கொலை செய்வதற்கு சமனான குற்றமாக அடையாளப்படுத்துகின்றார்கள். எந்த விதமான ஆரோக்கிய ரீதியான மருத்துவ ரீதியான காரணமும் இன்றி ஒரு மனிதன் கருத்தரிப்பை கட்டுப்படுத்துவானாக இருந்தால் அதுவும் பிள்ளைகளை கொலை செய்வதற்கு சமனான பாவம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, வறுமையை பயந்து உன்னுடைய பிள்ளை உன்னோடு உணவு உண்ணுவதை நீ பயந்து உன்னோடு அந்த பிள்ளைக்கு உணவு கொடுப்பதற்கு உன்னால் முடியாது என்பதற்காக பிள்ளைகளை கொலை செய்வது இரண்டாவது பாவம். மூன்றாவது பாவம் விபச்சாரம் செய்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா இந்த நபிகளாருடைய பதிலை உண்மைப்படுத்தும் முகமாக அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகின்றான். எப்படி வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு வலா யஸ்னூன், அதாவது அவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வோடு வேறு ஒரு கடவுளை அழைக்க மாட்டார்கள், எந்த ஒரு உயிரையும் எந்த உரிமையும் இன்றி கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இந்த 3 விடயங்களையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது ஈமான் அவனை விட்டும் முற்றாக நீங்கி விடுகின்றது. அதே நிலையில் அவன் மரணித்தால் ஈமான் இல்லாத மனிதனாக மரணிக்கின்றான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமின், விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதன் மூமினாக இருக்கும் நிலையில் விபச்சாரம் செய்ய மாட்டான். விபச்சாரம் செய்கின்ற பொழுது ஈமான் அவனை விட்டு முற்றாக நீங்கி விடுகின்றது. எனவே விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதன் ஈமான் இல்லாத மனிதன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களை, விபச்சாரத்திற்கு மிக பொதுவானதோர் அர்த்தமும் உண்டு. மோசமான ஹராமான பார்வை, ஹராமான தொடுதல், இவை அனைத்தும் விபச்சாரத்தின் வடிவங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குத்திப அலப்னி ஆதம நஸீபுஹு மினஸ் ஸினா முத்ரிகுன் ذلك லா மஹாலா, ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தின் பங்கு அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது, அதனை அவன் அடைந்தே தீருவான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள்,
அல் ஐனானி ஜினாஹுமன் நபர், இரண்டு கண்களும் பார்ப்பதனூடாக விபச்சாரம் செய்கின்றன. இன்றைக்கு குறிப்பாக வாலிபர்கள், இளைஞர்களுக்கு மத்தியிலே கையடக்க தொலைபேசி, ஸ்மார்ட் போனை வைத்துக் கொண்டு அசிங்கமான காட்சிகளை பார்க்கின்றார்கள், ஆபாசமான வீடியோக்களை பார்க்கின்றார்கள். பெற்றோருக்கு தெரியாமல், பொறுப்பாளர்களுக்கு தெரியாமல் இன்றைக்கு ஹராமான விடயங்களை, போட்டோக்களையும் வீடியோக்களையும் பார்க்கக்கூடிய வாலிபர்களும் யுவதிகளும் எமது சமூகத்தில் மிக தாராளமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரண்டு கண்களும் பார்ப்பதனூடாக ஹராமான காட்சிகளை பார்ப்ப விபச்சாரம் செய்கின்றன. அதே போன்று வல் உதுனானி ஜினாஹுமல் இஸ்திமா, இரண்டு காதுகளும் கேட்பதனூடாக விபச்சாரம் செய்கின்றன. ஹராமான பாடல்களை, இசைகளை, கேட்கக்கூடாதவற்றை காதுகளால் கேட்டு ரசிப்பதனூடாக காதுகள் விபச்சாரம் செய்கின்றன. வல் லிசானு ஜினாஹுல் கலாம், நாவு இருக்கின்றதே பேசுவதனூடாக விபச்சாரம் செய்கின்றது. நாம் எதை பேசக்கூடாதோ, நாம் எந்த ஆபாசமான பேச்சுக்களை பேசக்கூடாதோ அந்த பேச்சுக்களை பேசுவதனூடாக நாவு விபச்சாரம் செய்கின்றது. வல் யது ஜினாஹல் பதஷ், கை தொடுவதனூடாக விபச்சாரம் செய்கின்றது. நாம் தொடக்கூடாத, எமக்கு ஹராமான வற்றை தொடுவதனூடாக கை விபச்சாரம் செய்கின்றது. வர் ரிஜ்லு ஜினாஹல் ஹுதா, கால் நடந்து செல்வதனூடாக விபச்சாரம் செய்கின்றது. நாம் எந்த இடத்திற்கு செல்லக்கூடாதோ அந்த இடத்திற்கு செல்வதனூடாக எமது ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு, இஸ்லாம் அங்கீகரிக்காத வழியில் எமது ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு நாம் செல்கின்றோமே, அப்படி செல்வதனூடாக கால் விபச்சாரம் செய்கின்றது. வல் கல்பு யஹ்வா வ யதமன்னா, உள்ளம் இருக்கின்றது, அது ஆசைப்படுகின்றது. எதை ஆசைப்படக்கூடாதோ, எந்த அதாவது மோசமான தொடர்பை நாம் ஆசைப்படக்கூடாதோ அப்படி அதை ஆசைப்படுவதனூடாக உள்ளம் விபச்சாரம் செய்கின்றது. மர்ம உறுப்பு அதை உண்மைப்படுத்துகின்றது அல்லது அதை பொய்ப்பிக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மிக பரவலான ஒரு பார்வை இஸ்லாத்திலே விபச்சாரத்திற்கு உண்டு. எமது உறுப்புகளால் நாம் விபச்சாரம் செய்யக்கூடாது. அதனால் தான் விபச்சாரத்தை பற்றி அல் குர்ஆன் எச்சரிக்கின்ற பொழுது வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். எதுவெல்லாம் விபச்சாரத்திற்கு உங்களை இட்டு செல்லுமோ அதுவெல்லாம் ஹராம், அதுவெல்லாம் கூடாது. அந்த வழிகளும் விபச்சாரம் செய்வதற்கு சமனான குற்றம் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று இந்த விபச்சாரத்திற்கு மிக குறிப்பானதொரு அர்த்தமும் உண்டு. அதுதான் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விபச்சாரம். இது அதாவது ஹத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தகுதியான மிக பயங்கரமான ஹராமான பாவம் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. அதற்கு முன்னால் சொல்லப்பட்ட கண்களால், கைகளால், காதுகளால், கால்களால், உள்ளத்தால் செய்யக்கூடிய விபச்சாரங்களுக்கு நாங்கள் தௌபா செய்து அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விபச்சாரம் இன்றைக்கு சமூகத்திலே பரவுவதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதிலே முதலாவது காரணங்கள் மார்க்க ரீதியான, ஒழுக்க ரீதியான காரணங்கள். அதாவது ஒரு மனிதனிடத்திலே ஈமான் பலவீனப்பட்டு விட்டால், உள்ளத்தில் ஈமான் பலவீனப்பட்டு விட்டால், அல்லாஹ்வை பற்றி அச்சம் உள்ளத்தில் பலவீனப்பட்டு விட்டால், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற மனோநிலை ஒரு மனிதனை விட்டும் நீங்கிவிட்டால், மனோ இச்சைகளை அவனால் எதிர்த்து போரிட முடியாது. மனோ இச்சைக்கு அவன் மிக இலகுவாக அடிபணியக்கூடிய அந்த உணர்வு அவனை பிழையாக வழிநடாத்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அடிக்கடி சஹாபாக்கள் சொல்வார்கள், நாங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். ஒருவரை இன்னொருவர் சந்தித்தால் சொல்வார்கள், தால் நுமினு சாஆ, நாங்கள் கொஞ்சம் ஈமான் கொண்டு விட்டு செல்வோம் வாருங்கள் என்று சொல்வார்கள். காரணம், அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி பேசிக் கொள்வார்கள், சுவர்க்கம் நரகத்தை பற்றி பேசிக் கொள்வார்கள். இதனால் உள்ளத்திற்கு அல்லாஹ்வை பற்றிய அச்சம் அதிகரிக்கும். எனவே அப்படிப்பட்ட மஜ்லிஸ்களை அடிக்கடி நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியான இடங்களுக்கு நாம் அடிக்கடி செல்ல வேண்டும். எமது ஈமான் அவ்வப்போது சார்ஜ் ஆக வேண்டும். மனிதனை பொறுத்த வரைக்கும் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்புக்குரிய இடம் கடை தெருக்கள். காரணம், அங்கே உலகத்தை பற்றி மாத்திரம் தான் பேசுவார்கள். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரிய இடம் பள்ளிவாசல்கள். காரணம், அங்கே அல்லாஹ்வை பற்றி பேசப்படும்.
அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி பேசப்படும், ஹதீஸ்களை பற்றி அங்கு பேசப்படும், மார்க்க வகுப்புகள் அங்கு நடைபெறும். அந்த இடங்களுக்கு நாங்கள் அடிக்கடி செல்வதனூடாக எமது உள்ளத்தை நாங்கள் பண்படுத்தி பக்குவப்படுத்தி பட்டை தீட்டிக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. எனவே ஈமானை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைக்கு ஈமான் உள்ளத்தில் பலவீனம் அடைந்து விட்டால் போதை பொருள் பாவனையும் சமூகத்திலே அதிகரிக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு போதை பொருள் பாவனை எந்த அளவுக்கு சமூகத்தில் அதிகரித்திருக்கின்றது என்றால், கொழும்பு பிரதேசங்களில் ரூம் போட்டு வாலிபர்கள் ஒன்றிணைந்து போதை பொருள் பாவனையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய காட்சிகள் இந்த இலங்கை நாட்டிலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, ஊரில் இதை செய்ய முடியாது. கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் இன்றைக்கு மக்கள் எங்களை கண்டுகொள்ளக் கூடாது, எமக்கு அறிமுகமானவர்கள் எங்களை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேறு ஒரு இடத்திற்கு சென்று அங்கே ரூம் போட்டு கூட்டாக இருந்து இந்த பாவத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, வளர்ந்து வரக்கூடிய இளைஞர் சமூகம், அவர்கள் தன் சமூகத்தை வழிநடாத்தக்கூடியவர்கள், சமூகத்தின் தலைமைத்துவத்தை கையில் எடுக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு ஒழுக்கத்தையும் பண்பாடுகளையும் ஊட்டி வளர்க்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே போதை பொருள் பாவனை, அதற்கு அடுத்த கட்டம் விபச்சாரம். அவன் போதை பொருள் பாவனைக்கு அடிமையாகிவிட்டால் அவனுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கான வழிகளை அவன் தேடி விபச்சாரத்திற்கு அவன் தள்ளப்படக்கூடிய சூழல் இலங்கை நாட்டிலும் இன்றைக்கு மிக தாராளமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று மார்க்கத்தின் சட்டங்களை பற்றிய அறியாமை, மார்க்கத்தை படிப்பதில்லை, மார்க்கத்தின் சட்டங்களை படிப்பதில்லை, இஸ்லாத்தின் அடிப்படைகளை படிப்பதில்லை, இஸ்லாமிய அகீதாவை படிப்பதில்லை, இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டங்களை படிப்பதில்லை. இன்றைக்கு தொழுகையை பற்றி கூட பல கேள்விகள் எமக்கு மத்தியில் இன்றைக்கும் உள்ளத்திலே இருக்கின்றது. கேட்டால் 20 வருடங்கள் 30 வருடங்களாக நான் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கின்றேன், நான் குர்ஆன் சுன்னாவை நேசிக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றேன், என்னுடைய குடும்ப வட்டம் குர்ஆன் சுன்னாவை மாத்திரம் பின்பற்றக்கூடிய குடும்பம் என்று பெருமையாக பேசுவார்கள். தொழுகையில் பல சந்தேகங்கள். தொழுகை என்பது இஸ்லாத்தின் அடிப்படை, அதில் பல சந்தேகங்கள். உதாரணத்திற்கு ஜம்மு கஸ்ரிலே பல சந்தேகங்கள் உண்டு. எப்படி ஜம்மு செய்வது, எப்போது ஜம்மு செய்வது, கஸ்ரு செய்வதன் சட்டம் என்ன, இப்படி பல சந்தேகங்கள் இன்றைக்கும் எமக்கு இருக்கின்றது என்றால் இன்னும் நாங்கள் மார்க்கத்தை படிக்கவில்லை. மார்க்கத்தை படிக்கக்கூடிய சூழல்களை நாம் உருவாக்க வேண்டும். பள்ளிவாசல்களில் மார்க்கத்தை படிக்கக்கூடிய சூழல்களை நாம் உருவாக்க வேண்டும். வெறுமனை பயான்களை மாத்திரம் நாங்கள் கேட்டுவிட்டு எமது உணர்வுக்கு தீனி போட்டுவிட்டு நாங்கள் சென்று விடக்கூடாது. எமது உள்ளத்திற்கு மார்க்க ரீதியான அறிவுரைகள் சென்றடைய வேண்டும். மார்க்கத்தின் வழிகாட்டல்கள் எமது உள்ளத்தை வழிநடாத்த வேண்டும். மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை நாம் படிக்க வேண்டும். அகீதாவை தௌஹீதை நாம் படிக்க வேண்டும். மார்க்கத்தின் ஃபிக்ஹ் சட்டங்களை நாம் படிக்க வேண்டும். எப்படி தொழுவது, எப்படி நோன்பு நோட்பது, எப்படி ஹஜ் செய்வது, எப்படி ஜக்காத் கொடுப்பது, எப்படி ஏனைய இபாதத்துக்களை செய்வது, சட்டங்களை நாம் படிக்க வேண்டும். எனவே மார்க்க சட்டங்களை பற்றி அறியாமை ஒரு மனிதனை பிழையாக வழிநடாத்தும், அவனை விபச்சாரத்திற்கும் தூண்டும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. அதே போன்று இன்றைக்கு இந்த விபச்சாரத்தை ஏற்படுத்தக்கூடிய, விபச்சாரம் இன்றைக்கு சமூகத்திலே பரவி இருப்பதற்கான காரணங்களில் ஒன்றுதான் சமூக ரீதியான பொருளாதார ரீதியான காரணங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு திருமணம் முடிப்பதற்கு வசதி இல்லாத ஒருவன், ஒரு யுவதி விபச்சாரத்திற்கு தள்ளப்படுகின்ற ஒரு சூழலை இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு திருமணம் என்ற சிம்பிளான சமூக நடைமுறையை ஒரு பயங்கரமான மிக பெருத்த செலவோடு அரங்கேற்றப்படுகின்ற ஒரு காரியமாக சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். எத்தனையோ சாப்பாடுகள், திருமணத்திற்கு முன்னால் எத்தனையோ சாப்பாடுகள், திருமணத்திற்கு பின்னால் எத்தனையோ சாப்பாடுகள். அந்த திருமணத்தை நடாத்தி முடித்துவிட்டு அந்த பெண்ணுடைய தந்தை தெருவுக்கு இறங்கக்கூடிய நிலை, கடனை அடைக்க முடியாமல் ஓடி ஒளியக்கூடிய நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, திருமணம் என்பது மிக எளிமையானது ஒரு நடைமுறையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் சஹாபாக்கள் மஹர் கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் கூட திருமணம் செய்தார்கள். தங்க மோதிரத்தையாவது நீங்கள் மஹர் கொடுத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். ஒன்றுமே இல்லையா, உங்களுக்கு
பாடமுள்ள குர்ஆன் வசனங்களை நீங்கள் மனைவிக்கு மகராக கற்றுக் கொடுத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். எனவே திருமணம் என்பது மிக எளிமையாக நடைபெற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அஅதமன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு மஊனா. பரக்கத்து கூடிய திருமணம் செலவு குறைந்த திருமணமாகும். எளிமையான முறையிலே அந்த திருமணம் அரங்கேற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே திருமணத்தை இன்றைக்கு மிக பெருத்த செலவோடு அரங்கேற்றப்படுகின்ற ஒரு சமூக நடைமுறையாக அறிமுகப்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் திருமணம் செய்வதற்கு வசதி இல்லாதவர்கள் ஆசையை தீர்த்து கொள்வதற்கு விபச்சாரத்தை நாடக்கூடிய நடைமுறை இலங்கை நாட்டிலும் மிக தாராளமாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று குடும்ப ரீதியான கண்காணிப்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். பெற்றோருடைய கண்காணிப்பு நிச்சயமாக பிள்ளைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். பிள்ளையுடைய நகர்வுகள் என்ன, பிள்ளையுடைய அசைவுகள் என்ன, எங்கு செல்கின்றார்கள், யாரோடு உறவாடுகின்றார்கள், தொலைபேசியில் யாருடைய நண்பர்களை வைத்திருக்கின்றார்கள், யாரோடு செட் பண்ணுகின்றார்கள் என்பதை பிள்ளைக்கு தெரியாமல் பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். பெற்றோருடைய கண்காணிப்பு எனக்கு இல்லை என்று பிள்ளைக்கு தெரிய வருமாக இருந்தால் அந்த பிள்ளை திசை மாறி பயணிப்பதற்கான சூழல் அங்கே ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குடும்ப ரீதியான கண்காணிப்பு, குடும்ப ரீதியான வழிகாட்டல் பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளையை பள்ளிவாசலோடு நெருக்கமான பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். நல்லவர்களோடு தொடர்புள்ள பிள்ளைகளாக பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதே போன்று அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், மார்க்க விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே பெற்றோருடைய அந்த கண்காணிப்பு பிள்ளைகளுக்கு இருக்குமாக இருந்தால் அது அந்த பிள்ளைகளுக்கான மிகப்பெரிய கடிவாளமாக இருக்கும். அதை தாண்டி அவர்கள் செயல்பட மாட்டார்கள். என்னுடைய பெற்றோருக்கு தெரிய வந்தால் அந்த பெற்றோரிடத்திலே எனக்குரிய மதிப்பு இல்லாமல் போகும். அதற்கு பின்னால் என்னோடு அவர்கள் கடிந்து கொள்வார்கள், எனக்குரிய இடத்தையும் அந்தஸ்தையும் தரமாட்டார்கள் என்ற அந்த உணர்வு அந்த பிள்ளையை கட்டுப்படுத்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள், கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலான பிரச்சனைகள் கூட அவர்களுக்கு மத்தியில் விபச்சாரத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான காரணியாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனை, இருவருக்கும் இடையிலே திருமணத்தில் இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், குடும்ப ரீதியான மன நிம்மதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் விபச்சாரத்தை நாடுவார்கள். யாரிடத்தில் அன்பு கிடைக்குமோ, யாரிடத்தில் பாசம் கிடைக்குமோ அவர்களை நாடி சென்று விபச்சாரத்திற்கு செல்லக்கூடிய நிலை கணவன் மனைவிக்கு இடையிலே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் எத்தனையோ கணவன் மனைவிமார்கள், அதாவது மார்க்கத்தை மையப்படுத்தாமல் தனக்குரிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே கசந்து மன நிம்மதி அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இல்லாமல் மற்றவர்களை ஹராமான ஆண்களையும் பெண்களையும் நாடி செல்லக்கூடிய நிலை பல குடும்பங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் நம் வாழ்க்கை துணையை கரம் பிடிக்கின்ற பொழுது மார்க்கத்தை மையப்படுத்தி நாம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபதுஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக். மார்க்கமுள்ள பெண்ணை திருமணம் செய்து வெற்றி பெற்றுக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே மார்க்கத்தை மையப்படுத்தி மார்க்கமுள்ள பெண்ணை திருமணம் செய்தால் அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். திருமண வாழ்க்கையின் பின்னணியில் இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய சக்கீனத்தை, மன நிம்மதியை, சந்தோஷத்தை கணவனும் மனைவியும் பெற்றுக் கொள்வார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைக்கு விபச்சாரத்தை சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளில் ஒன்றுதான் இன்றைக்கு ஊடக பாவனை. அதாவது ஊடக பாவனை என்பது ஊடக பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சமூகத்தை பிழையாக வழிநடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாலிபர்களுக்கு மத்தியில் பிழையான ஊடக பாவனை, சோசியல் மீடியாவை பிழையாக பயன்படுத்துகின்றார்கள், பேஸ்புக்கை பிழையாக பயன்படுத்துகின்றார்கள், இன்ஸ்டாகிராமை பிழையாக பயன்படுத்துகின்றார்கள், டிக்டாக்கை பிழையாக பயன்படுத்துகின்றார்கள், பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற அனைத்து சோசியல் மீடியாக்களையும் பிழையாக பயன்படுத்தி இன்றைக்கு அதாவது விபச்சாரத்தின் பால் தூண்டப்படுகின்ற வாலிபர்களாகவும் யுவதிகளாகவும் எமது இளம் தலைமுறையினரை சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கலாம்.
அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஊடக பாவனையை நாங்கள் இஸ்லாமியமயப்படுத்த வேண்டும், நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், இல்லாமலாக்க முடியாது. இன்றைக்கு சோசியல் மீடியாவிலிருந்து 100% யாராலும் விலகி வாழ முடியாது. ஏதோ ஒரு வகையில் அந்த ஊடகத்தோடு தொடர்புள்ளவர்களாகத்தான் எல்லோரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும், இஸ்லாமியமயப்படுத்த வேண்டும். எமது பிள்ளைகள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துகின்ற பொழுது எமது கண்காணிப்பின் கீழ் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக, அவர்கள் எதை பார்க்கின்றார்கள் என்பதை நாம் அறியக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஊடக கண்காணிப்பை நாம் ஏற்படுத்தி அவர்களை இஸ்லாமிய வரையறைக்குள் வைத்து நாங்கள் உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனையோ பெண்கள், திருமணமான எத்தனையோ பெண்கள் தனக்கு அதாவது அனுமதி இல்லாத, மஹ்ரம் இல்லாத அஜ்னபியான ஆண்களோடு கள்ள தொடர்புகளை வைத்திருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்திலே அப்படியான எத்தனையோ குடும்பங்கள் சின்னா பின்னமாகி கடைசியில் காதி கோடை நாடுகின்ற அளவுக்கு நிலைமை விஸ்வரூபமாகி இருப்பதை நாங்கள் சமூகத்திலே அவதானிக்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக கணவன்மார் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியில் இப்படியான மோசமான தொடர்புகள் சமூகத்தில் அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு வந்து செல்லக்கூடிய ஆண்கள் யார் என்று கணவனும் கண்டுகொள்வதில்லை. எப்படியாவது மனைவியுடைய தேவை நிறைவேறினால் போதும், எப்படியாவது மனைவிக்குரிய அந்த வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டால் போதும் என்பதுதான் கணவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றதை ஒழிய யாரோடு அந்த மனைவி தொடர்பு வைத்திருக்கின்றாள், யாரோடு தொலைபேசியில் பேசுகின்றாள், யாருக்கு அவள் மெசேஜ் அனுப்புகின்றாள் என்பதை கணவன் கண்டுகொள்வதில்லை. இதனால் மிக மோசமான விளைவுகளை இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் பார்க்கலாம். அதாவது லீவுக்கு நாட்டுக்கு வரக்கூடிய கணவன் காணக்கூடாத காட்சிகளை பார்க்கின்றான். மனைவியுடைய தொலைபேசி எடுத்து செக் பண்ணினால் அங்கே மிக மோசமான மெசேஜ்கள் பரிமாறப்பட்டிருப்பதை பார்க்கின்றான். இதனால் மனமுடைந்து கை நிறைய பணத்தோடு வருகின்றான். குடும்ப ரீதியான சந்தோஷம் அவனுக்கு இல்லை. காதி கோர்ட்டுக்கு சென்று டிவோர்ஸை அப்ளை பண்ணிவிட்டு கவலையோடும் கண்ணீரோடும் மீண்டும் வெளிநாட்டுக்கு திரும்பக்கூடிய எத்தனையோ கணவன்மார் இந்த சமூகத்திலே இருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஹராமான தொடர்புகள், கள்ள தொடர்புகள், காதல் தொடர்புகள் திருமணமானவர்களுக்கு மத்தியில் கூட அதிகம் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, கணவன்மாரும் இன்றைக்கு மோசமான தொடர்புகளை அஜ்னபியத்தான பெண்களோடு வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. எத்தனையோ குடும்பங்கள் கண்ணியமாக கௌரவமாக இருந்த குடும்பங்கள் இந்த விபச்சாரத்தின் காரணத்தினால், கணவனுடைய கள்ள தொடர்பின் காரணத்தினால் நடுத்தெருக்கு வந்து சமூகத்தில் கேவலப்பட்டு செல்லக்கூடிய நிலைகளை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்டிலே பார்க்கலாம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் மஹ்ரமியத், அஜ்னபியத் என்ற வரையறையை வைத்திருக்கின்றது என்றால் அதற்கு பின்னால் 1000 தத்துவங்கள் இருக்கின்றது, அதற்கு பின்னால் 1000 அறிவுபூர்வமான தத்துவங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய வரம்புகளை நாங்கள் மீறக்கூடாது. மீறினால் நாம் எதிர்பார்க்காத விளைவுகளை எமது குடும்பத்துக்குள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணம் முடித்த ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வது என்பது அல்லாஹ்விடத்திலே மிக பயங்கரமான, அங்கீகரிக்க முடியாத பெரும் பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் திருமணம் முடித்த ஒருவன் விபச்சாரம் செய்தால் அவன் சாகும் வரைக்கும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவன் சாகும் வரைக்கும், மரணிக்கின்ற வரைக்கும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது என்றால், திருமணம் முடித்த ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை இஸ்லாம் ஒரு பொழுதும் அங்கீகரிப்பதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் பார்க்கலாம். வெளி தோற்றத்தில் சமூகத்திற்காக, ஊருக்காக கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மனைவியும் பல மனக்குமுறல்களை உள்ளத்தில் சுமந்து கொண்டு எனது பிள்ளைக்கு தந்தையாக இருந்துவிட்டு போகட்டும் என்பதற்காக பல கஷ்டங்களையும் கவலைகளையும் உள்ளத்தில் அடக்கி வைத்து வாழக்கூடிய நிலை எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, பல குடும்பங்கள் கேவலப்பட்டு நடுத்தருக்கு வருவதற்கு காரணம் இந்த பயங்கரமான உளரீதியான நோய்
விபச்சாரம் என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, விபச்சாரம் என்பது இன்றைக்கு பல பாவங்களை சமூகத்திலே சுமந்து வருவதை நாங்கள் பார்க்க முடியும். மார்க்க ரீதியான பலவீனம், அதே போன்று ஒரு மனிதனிடத்தில் பேணுதல் இல்லை என்பதற்கான அடையாளம், ஒரு மனிதனிடத்திலே மனிதம் அப்படியே மங்கி மறைந்து விட்டது என்பதற்கான வெளிப்பாடு, அதே போன்று ரோசமின்மை, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய பாவமாக விபச்சாரம் இருக்கின்றது. விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதனுடைய முகம் அப்படியே கருத்துவிடும். அல்லாஹ்விடத்திலே செழிப்பில்லாத முகமாக அவன் எழுப்பாட்டப்படுவான். அதே போன்று உள்ளத்திலே இருக்கக்கூடிய பிரகாசம் அப்படியே மங்கி மறைந்துவிடும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, விபச்சாரம் என்பது ஒரு மனிதனுக்கு கேவலத்தையும் இழுக்கையும் சமூக ரீதியான பழி சொற்களையும் ஏற்படுத்தக்கூடிய, கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பயங்கரமான பாவமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விபச்சாரத்தை விட்டும் எமது ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால், விபச்சாரம் என்ற உளவியல் கொடிய நோயை விட்டும் எம்மையும் எமது குடும்பத்தையும் எமது சமூகத்தையும் நாம் பாதுகாப்பதாக இருந்தால், அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு திட்டம் என்ன என்பதையும் மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, வெறுமனே ஒரு சமூகத்தை சீர்கேடு இல்லாத, தடம் புரளாத ஒரு சமூகத்தை, தூய்மையான ஒரு சமூகத்தை உருவாக்குவதை மாத்திரம் இஸ்லாம் தமது இலக்காக கொள்ளாமல், ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், உள்ளார்ந்த உந்துதல்களை இஸ்லாமிய மயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான மிக தெளிவான வழிகாட்டல்களை இந்த மார்க்கம் வழங்கி இருப்பது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எங்களை நாங்கள் சீர்திருத்தம் செய்து கொள்வதாக இருந்தால், எமது உள்ளத்தை நாம் சீர்திருத்திக் கொள்வதாக இருந்தால், அதற்கு இஸ்லாம் மிக தெளிவான வழிகாட்டல்களை வழங்கி இருக்கின்றது. நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தின் 3வது படித்தரமாகிய அல் இஹ்சானை எப்படி எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்றால், அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை பார்த்து கொண்டு வணங்குவதை போன்று வணங்க வேண்டும், நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு இந்த உலகத்தில் ஆன்மீக பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அந்த இஹ்சான் என்ற மார்க்கத்தின் 3வது படித்தரத்தோடு ஆன்மீக பாதையில் நாம் பயணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக பாவங்களை குறைக்கலாம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தலாம் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற விடயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகின்ற விடயத்திலும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். இஹ்லாஸோடு, உள தூய்மையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதே போன்று சுவர்க்கத்தின் இன்பங்களை அடிக்கடி நாம் நினைக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பிரயாணம் செய்யக்கூடிய மனிதன் பயணத்தின் களைப்பின் காரணமாக ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்தடியில் சற்று நேரம் இருந்துவிட்டு பயணத்தை தொடர்கின்றானே, அதுதான் உலக வாழ்க்கை. அவன் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நேரம் அதுதான் உலக வாழ்க்கை. எனவே மறுமையில், மரணமே அற்ற அந்த மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தின் இன்பங்களை நாம் சுவைக்க வேண்டும் என்றால், இந்த குறுகிய வாழ்க்கையில் பக்குவமாக, பேணுதலாக, இரையச்சத்தோடு, அல்லாஹ் என்னை கண்காணிக்கின்றான் என்ற உணர்வோடு ஆன்மீக பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. மறுமையிலே நாங்கள் பரிசுத்தமான ஹூருல் ஈன், கண்ணழகிகளை அல்லாஹ்விடத்தில் பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் கற்பொழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. எனவே தடுப்பு நடவடிக்கைகள், தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் இஸ்லாம் இந்த விபச்சாரத்தில் இருந்து எங்களை தூரமாக்குவதற்கான தெளிவான சட்டங்களையும் வழிகாட்டல்களையும் வழங்கி இருக்கின்றது. அதிலே ஒன்றுதான், நாங்கள் ஒரு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அனுமதி பெற்று செல்ல வேண்டும். அனுமதி கோரி நாம் செல்ல வேண்டும். திடீரென்று போய் நுழையக்கூடாது. திடீரென்று நாங்கள் அந்த வீட்டுக்குள் போய் நுழையக்கூடாது. அனுமதி கேட்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். பதில் கிடைத்தால் வாருங்கள் என்று அனுமதி கிடைத்தால் தான் நாம் செல்ல வேண்டும். அனுமதி கிடைக்கும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் அனுமதி கோருவதாக இருந்தால் 3 தடவைகள் தான். அல்-இஸ்திதானு ஸலாஸா ஃபைன் உதின லக வைல்லா ஃபர்ஜி, நபி அவர்கள் சொன்னார்கள் 3 தடவைகள் தான் அனுமதி கேட்க வேண்டும். 3 தடவை சலாம் சொல்லி பார்க்க வேண்டும்.
பதில் கிடைத்தால் வாருங்கள் என்று அனுமதி கிடைத்தால் செல்ல வேண்டும், கிடைக்கவில்லையா திரும்பி செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. காரணம், அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டுக்குள் வருவதை வீட்டில் உள்ளவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையில் நீங்கள் அவர்களை சந்திப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். உங்களுடைய கண்கள் பார்க்கக்கூடாத இடங்களில் விழுந்துவிடக் கூடாது என்று அவர்கள் அனுமதி தருவதற்கு விரும்ப மாட்டார்கள். எனவே இந்த அவர்களுடைய குடும்ப வீட்டு சூழல்களை எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் அனுமதி கோராமல் நுழையக்கூடாது. எந்த வீட்டுக்கு சென்றாலும் நீங்கள் அனுமதி கோராமல் நுழையக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் பார்வையை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும். பாதையில் செல்லக்கூடிய நாங்கள் பல காட்சிகளை நாங்கள் காணலாம். கண்டால் உடனே பார்வையை திருப்பி எமது பார்வைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பொது போக்குவரத்துகளில் பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது மக்கள் அதிகம் நடமாடக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். அந்த நேரங்களில் எல்லாம் பார்வைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஏன் இஸ்லாம் சொல்லுகின்றது என்றால், அந்த பார்வைதான் விபச்சாரத்தின் முதல் அடிப்படை, முதல் படி. எனவே பார்வையை கட்டுப்படுத்துங்கள், பார்வையை தாழ்த்துங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது என்றால், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்வையை கட்டுப்படுத்துமாறு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது என்றால், அதற்கு பின்னால் எமது கற்பொழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்வைகளை கட்டுப்படுத்துமாறு அல் குர்ஆனிலே வழிகாட்டி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நீங்கள் பார்வையை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று மனித சமூகத்திற்கு, சஹாபாக்களுக்கு வழிகாட்டினார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா துத்பிஇன் நத்ரத்தன் நத்ரா ஃபஇன்னமா லக்கல் ஊலா வலைஸத் லக்கஸ் சானியா. ஒரு பார்வையை தொடர்ந்து மறு பார்வையை நீ பார்க்காதே. முதல் பார்வை உனக்குரியது, இரண்டாவது பார்வை உனக்குரியது அல்ல. திடீரென்று நாங்கள் ஒரு காட்சியை பார்ப்போம், ஒரு பெண்ணை பார்ப்போம், பெண் என்று தெரிய வந்துவிட்டால் உடனே பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும். மீண்டும் இரண்டாவது முறை நாம் பார்ப்பது அது அசிங்கமான பார்வை, அது அருவருப்பான பார்வை, அந்த பார்வை எங்களுக்குரியது அல்ல என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மேற்குலகங்களில் கூட இரண்டாவது பார்வையை அசிங்கமான பார்வை என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டர்ட்டி லுக், ஊத்தை பார்வை, அசிங்கமான பார்வை என்று அவர்கள் அதை இன்றைக்கு அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒழுக்கம், கற்பொழுக்கம், பண்பாடு, நாகரிகம் அனைத்திற்கும் சொந்தம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைக்கு எம்மை விட்டும் கை நழுவி மேற்குலகத்திற்கு அந்த பண்பாடுகள் செல்லக்கூடிய அளவுக்கு எமது வாழ்க்கை முறை மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே எமது பார்வைகளை நாம் தாழ்த்த வேண்டும், பார்வைகளை கட்டுப்படுத்த வேண்டும். முதல் பார்வை தான் எங்களுக்குரியது, இரண்டாவது பார்வை எமக்குரியது அல்ல. திடீரென்று நாங்கள் ஒரு பெண்ணை பார்த்தால் என்ன செய்வது என்று சஹாபாக்கள் நபிகளாரிடத்தில் கேட்ட பொழுது பார்வையை திருப்புங்கள் என்று சொன்னார்கள். ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே இருக்கின்றார்கள், பின்னால் ஒரு நபித்தோழர் இருக்கின்றார். ஒரு பெண்மணி நபிகளாரிடத்தில் கேள்வி கேட்டு வருகின்றார். பின்னால் இருக்கக்கூடியவர் அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கின்றார், நபிகளார் திருப்பி விடுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பார்வையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது என்றால் அதற்கு பின்னால் எமது கற்பொழுக்கம் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எமது அலங்காரத்தை வெளிக்காட்டக்கூடாது. குறிப்பாக பெண்கள் அவருடைய அழகை கணவனை தவிர வேறு யாருக்கும் காட்டக்கூடாது. இன்றைக்கு எமது பெண்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள் அதாவது அவலட்சணமான தோற்றத்தோடு இருப்பார்கள், துர்நாற்றத்தோடு இருப்பார்கள், அசிங்கமான ஆடைகளோடு இருப்பார்கள். ஒரு பயணம் செல்வதாக இருந்தால் அழகான ஆடை, தன்னை அலங்கரித்துக் கொண்டு நறுமணங்களை பூசிக்கொண்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு எமது சமூகத்திலே இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, அழகை நீங்கள் கணவனுக்கு மாத்திரம் தான் காட்ட வேண்டும், அழகை நீங்கள் வீட்டுக்குள் தான் காட்ட வேண்டும், வீட்டுக்கு வெளியே உங்களை மறைத்துக் கொண்டுதான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. ஒரு பெண்மணி தன்னை தாண்டி வீசக்கூடிய வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு பயணிப்பாளாக இருந்தால் அவளை விபச்சாரி என்று இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், எத்தனையோ வகையான வாசங்களை பூசிக்கொண்டு பெண்கள் பாதையை நடமாடுகின்றார்கள். அதாவது தொலை தூரத்தில் இருந்து கூட அந்த நறுமணங்கள் வீசக்கூடிய அளவுக்கு
பெண்களுடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் கொள்கைவாதிகளாக இருக்கின்றோம், நாங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம், இஸ்லாத்தை எங்களுடைய உயிர் மூச்சாக நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் என்றால் இஸ்லாமிய வழிகாட்டல்கள், இஸ்லாமிய பண்பாடுகள் எமது ஆன்மீக வாழ்வை அலங்கரிக்க வேண்டும் என்ற விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அதாவது திருமணத்தை உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். திருமணத்தை உரிய நேரத்தில் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எமது பிள்ளைகள் பருவத்தை அடைந்து திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு உரிய நேரத்தில் நாங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஏனென்றால் இந்த சமூகத்தின் வாலிபர்கள் தடம் புரளக்கூடாது, அவர்களுக்கு மத்தியிலே நடத்தை பிறழ்வுகள் வந்துவிடக் கூடாது என்ற விடயத்திலே இஸ்லாம் கவனம் செலுத்துகின்ற காரணத்தினால் தான் திருமணத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் வாலிபர்களை அழைத்து அவர்களுக்கு திருமணத்தை சொன்னார்கள். யா மாஷரஷ் ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், வாலிபர்களே உங்களில் யாருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும், அது பார்வையை கட்டுப்படுத்தும், மர்ம உறுப்புக்கு அரணிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்தை வாலிபர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். எனவே வாலிபர்களுக்கு மத்தியில், யுவதிகளுக்கு மத்தியில் நடத்தை பிறழ்வுகள் வந்துவிடக் கூடாது, ஒழுக்க சீர்கேடுகள் வந்துவிடக் கூடாது. காரணம், வாலிபர்களின் சீர்திருத்தத்தில் தான் ஒட்டுமொத்த சமூகத்தின் சீர்திருத்தமும் தங்கி இருக்கின்றது. வாலிபர்கள் தான் சமூகத்தை வழிநடாத்துவதற்கு தகுதியானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக தயார் செய்த படைக்கு தளபதியாக ரோம் ஐரோப்பாவுக்கு அனுப்புவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக தயார் செய்த படைக்கு தளபதியாக 18 வயது மதிக்கத்தக்க உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள் என்றால் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் 18 வயது வாலிபனை அந்த படைக்கு தளபதியாக அல்லாஹ்வுடைய தூதர் நியமிக்கின்றார்கள் என்றால் இதனூடாக உலகத்திற்கு கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? வாலிபர்கள் தான் இந்த சமூகத்தை வழிநடாத்த வேண்டும், அதற்கு தகுதியானவர்களாக வாலிபர்கள் இருக்க வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே கற்பொழுக்கம் இருக்க வேண்டும், நடத்தை பிறழ்வுகள் பண்பாட்டு சீர்கேடுகள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடாது, சமூகத்திற்கு முன்மாதிரியானவர்களாக அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்திற்கு உணர்த்திவிட்டு தான் மரணித்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு அதாவது எமது இலங்கை நாட்டிலே விபச்சார தொழில், விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த அளவுக்கு அதிகரித்து காணப்படுகின்றது என்றால், அதாவது UNAIDS என்று சொல்லப்படுகின்ற ஜாயிண்ட் யுனைடெட் நேஷன் புரோகிராம் ஒன் HIV and AIDS, அதாவது HIV AIDS மீதான ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டு திட்டத்தின் புள்ளி விவரத்தின்படி இலங்கை நாட்டிலே அதாவது பெண் பால் தொழிலாளர்கள் ஃபீமேல் செக்ஸ் வர்க்கர்ஸ் 30,000க்கும் 40,000க்கும் இடைப்பட்டவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய நாடு இலங்கை நாடு, ஒரு சிறிய நாடு. 30,000க்கும் 40,000க்கும் இடைப்பட்ட ஃபீமேல் செக்ஸ் வர்க்கர்ஸ் இந்த நாட்டிலே இருப்பதாக அவருடைய புள்ளி விவரங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. அதே போன்று தலைநகர் கொழும்பில் மாத்திரம் 8,000க்கும் 10,000க்கும் இடைப்பட்ட விபச்சார தொழிலாளர்கள் இருப்பதாக அவர்களுடைய தரவுகள் குறிப்பிடுகின்றன. அதே போன்று பாலின மற்றும் ஏனைய குழுக்கள், ஆண்களோடு உறவு கொள்ளக்கூடிய ஆண்கள் கூட இந்த நாட்டிலே 40,000க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று கடற்கரை சார்ந்த நபர்கள், பீச் பாய்ஸ் என்று சொல்வார்கள், இவர்கள் அதாவது 4,000க்கும் அதிகமானவர்கள் இந்த நாட்டிலே இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அதே போன்று திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இவர்கள் 2,200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நாட்டிலே இருப்பதாக அந்த புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. இலங்கை நாட்டிலே இந்த அளவுக்கு விபச்சாரிகளும் விபச்சார தொழிலாளர்களும் அதிகரித்த ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கையிலே 355 விபச்சார விடுதிகளில் நடாத்தப்பட்ட சோதனைகளில் பாலியல் தொழிலாளர்களுக்கு எதிராக 325 வழக்குகள் போலீஸ் தலைமையகத்தால் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று 2021ஆம் ஆண்டோடு இந்த புள்ளி விவரத்தை, இந்த தரவை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது பன்மடங்கு விபச்சார தொழில் இந்த நாட்டில் அதிகரித்திருப்பதை
புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டில் 199 விபச்சார விடுதிகளில் சோதனை நடாத்தப்பட்டு 145 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றன. 2022ஆம் ஆண்டில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பாலியல் தொழிலாளர்களாக பயன்படுத்தப்பட்ட 116 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இப்படி பார்க்கின்ற பொழுது இலங்கை நாட்டிலே பாலியல் தொழில், விபச்சார விடுதிகள், விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் மிக பயங்கரமாக அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விபச்சாரத்தையும் பாலியல் தொழிலையும் சமூகத்தில் ப்ரமோட் பண்ணுவதற்காக எமது முஸ்லிம் சமூகம் கூட குரல் கொடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் பெயர் தாங்கிகள், எங்களுக்கு தெரியும் 2012ஆம் ஆண்டு பிபிசிக்கு ஒரு முஸ்லிம் பெண்மணி பேட்டி கொடுக்கின்றாள். மூதூரை சேர்ந்த, அதாவது ஏராவூரை சேர்ந்த சர்மிளா செய்யித் என்ற ஒரு சமூக ஆர்வலர், ஒரு எழுத்தாளர் பேட்டி கொடுக்கின்றார். எப்படி, அதாவது இலங்கை நாட்டில் வெளிநாட்டவர்களை நாம் அதிகம் கொண்டு வர வேண்டும் என்றால் விபச்சார தொழிலை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் பெண்மணி வாய் கூசாமல் பிபிசிக்கு பேட்டி கொடுக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அளவுக்கு இன்றைக்கு ஒழுக்கம், அதாவது கூச்சம், வெட்கம், ரோசம் என்ற அடிப்படைகளை தாண்டி சென்று முஸ்லிம் பெண்கள் மீடியாவுக்கு முகத்தை திறந்து கொண்டு வெளிப்படையாக இப்படி பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இந்த நாட்டிலே மாறி இருக்கின்றது என்றால், அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு காரணம் யார்? சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பை சுமந்த நாங்கள் இதற்கு பதில் கூற வேண்டும். சமூகத்தை சரியாக வழிநடாத்துகின்ற பொறுப்பை சுமந்த நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். எனவே நாங்கள் இப்படியான ஒரு பயங்கரமான சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமது பிள்ளைகளை உருவாகக்கூடிய எமது இளம் தலைமுறையினரை கற்பொழுக்கம் உள்ளவர்களாக, பண்பாடு மிக்க சமூகமாக உருவாக்க வேண்டும் என்றால் சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பை சுமந்தவர்கள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எமது சமூகத்திலே திருமணமானவர்களுக்கு மத்தியிலே விபச்சாரம் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் அவதானிக்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் மனைவிமார்கள் உள ரீதியாக அவர்கள் நோய்வாய்ப்பட்டு உளக்குமுறலை வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினால் கணவனை சமூகத்திற்கு காட்டி கொடுப்பதாக மாறிவிடும் என்பதற்காக வேண்டி கணவனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை உள்ளத்தில் சுமந்து கொண்டு உளவியல் நோயாளிகளாக சமூகத்தில் வலம் வரக்கூடிய பெண்களை எமது சமூகத்தில் நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஆண்களும் அந்த பெண்களை, அதாவது மிரட்டி எனது குறைகளை நீ வெளியே சொல்லக்கூடாது என்று அவர்களை அடக்கி வைத்து இன்றைக்கு ஊருக்கும் சமூகத்திற்கும் கணவன் மனைவியாக, பிள்ளைக்கு தாய் தந்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்களை எமது சமூகத்தில் நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஆணை பொறுத்தவரைக்கும், ஒரு கணவனை பொறுத்தவரைக்கும் மனைவியிடத்தில் அவன் சிறந்தவனாக இருக்க வேண்டும். ஊருக்கு சிறந்தவனாக இருந்து போதாது, சமூகத்திற்கு சிறந்தவனாக இருந்து போதாது, மனைவியிடத்தில் சிறந்தவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் மனைவியிடத்தில் சிறந்தவர்தான், நான் எனது மனைவியிடத்தில் சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மனைவி சொல்ல வேண்டும், என்னுடைய கணவர் இன்னொரு பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார், இன்னொரு பெண்ணை ஆசைப்படவே மாட்டார், அப்படிப்பட்ட கற்பொழுக்கம் உள்ளவர் தான் எனது கணவர் என்று மனைவி சொல்ல வேண்டும். மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். மனைவியிடத்தில் யார் மோசமானவரோ அவர் அல்லாஹ்விடத்திலே மோசமானவர். ஊருக்கும் உலகத்திற்கும் நாங்கள் நடிகர்களாக இருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு மிக ஆபத்தான ஒரு கட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே விபச்சாரம் என்பது சமூக கட்டமைப்பை, குடும்ப கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய, சின்னாபின்னமாக்கக்கூடிய, இஸ்லாம் தெளிவாக தடை செய்திருக்கக்கூடிய, மிக பெரும் பாவம் என்று அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஹராமான காரியம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து இந்த உளரீதியான நோயிலிருந்து நாங்கள் மீள வேண்டும். எமது சமூகத்தை, எமது குடும்பத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இப்படியான மோசமான பாவத்திலிருந்து எமது சமூகத்தை மீட்டெடுத்து முன்மாதிரி மிக்க சமூகமாக இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சமூகமாக
உருவாகுவதற்கு நாம் எங்களால் முடிந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.